புத்தாண்டு சிறப்பு ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சென்னை பெசன்ட் நகர் தேவாலயத்திற்கு வந்திருக்கின்றனர். இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டன் தருகிறார். மணிகண்டன், இப்ப பெசன்ட் நகர் தேவாலயத்தில் என்ன மாதிரியான திருப்பலி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அங்கு நடக்கும் ஆராதனைகள் பற்றி சொல்லுங்க. ராஜி, ஆண்டின் முதல் நாள இறை வழிபாடோடு கொண்டாடுவதற்காக சென்னை பெசன்ட் நகர் தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் பொதுமக்களும் இங்கே கூடியிருக்கிறாங்க. இன்று அதிகாலை 6:15 மணியிலிருந்து புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஆங்கிலத்தில் திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக 9 மணிக்கும் 12 மணிக்கும் 6 மணிக்கும் தொடர்ந்து இது மாதிரியான புத்தாண்டு சிறப்பு திருப்பலிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது ஆண்டை இனிதாக தொடங்குவதற்காக இறை வழிபாடு தொடங்கி இருக்கிறார்கள். நம்மிடையே இந்த இறை வழிபாட்டை முதலில் ஆராதித்து தற்போது கே நகரை சேர்ந்த ராஜா என்ற ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய இந்த புத்தாண்டை எப்படி கொண்டாடி இருக்கிறார் என்பதை பற்றி கேட்போம். சார், இந்த புத்தாண்டை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க? நாங்கள் பொதுவாக எங்களுடைய புத்தாண்டை காலையில் பெசன்ட் நகர் சர்ச் வருது. கடந்த ஒரு 5 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல சர்ச் வந்துட்டு அந்த திருப்பலி வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுங்களை பொதுவாக அப்படின்னா மூத்தவர் வயதில் பெரியவரோட வீட்டுக்கு சென்று அவங்கள்ட்ட எங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுவது எங்களுடைய வழக்கம். புத்தாண்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறீங்க நீங்கள்? எப்பவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற முயற்சி பண்ண அதே எப்பவும் இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கணும். பெரிய ரெசல்யூஷன் ஒன்றும் சொல்ல முடியாது. எப்பவும் போல் அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சா போதுன்றது தான் எங்களுடைய வேண்டுதல். இது மாதிரியான ஆயிரக்கான குடும்பங்கள் இங்கு பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் இறைவனை வழிபடுவதற்காக வந்திருக்கிறார்கள். ராஜி, மணிகண்டன், இப்போ அந்த தேவாலயத்தை சுற்றி என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சென்னை பொறுத்தமட்டில் நேற்று மாலை முதலே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட சென்னை நகர் முழுவதும் 18,000 போலீசார் இந்த புத்தாண்டு பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இங்கு குறிப்பாக பெசன்ட் நகர் தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான வணிக வளாகங்கள், திரையரங்குகள், தேவாலயங்கள், கோயில்கள் போன்ற இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் இருந்தால் பொதுமக்கள் அவர்களை குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். அவசர உதவிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்தால் அருகில் உள்ள காவலர்கள் உடனடியாக வருவார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜு, உங்களுடைய நேரடி தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.